இருவரும் காரில் ஏறிக்கொண்டார்கள். அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ் ஏஜென்சி ஹெட் ஆபீஸை நோக்கி விரைந்தார்கள். அடுத்த நாள் காலை விக்ரமும் ஸ்வேதாவும் தங்களுடைய யோக பயிற்சிகளை எல்லாம் முடித்துவிட்டு தங்களை தயார்படுத்திக் கொண்டு வேலையில் தீவிரமானார்கள். விக்ரம் அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அப்டேட் செய்து கொண்டிருந்தான். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அவர்களுக்கு போன கேஸில் முக்கியமாக குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவி செய்தது. அப்படி இருக்கையில் அதில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்களை செய்ய வேண்டியது அவனுடைய கடமையாக இருந்தது. ஸ்வேதா ஒப்புதலுக்காக வந்திருந்த கேஸுகளை படித்துக் கொண்டிருந்தாள். ஜோன் 6 இருந்து ஒரு கேஸ் வந்திருந்த கேஸ் ரிப்போர்ட்டை ஆழமாக படித்தாள் அவள். ஆதித்யா, நம்மளுக்கு ஜோன் 6 இருந்து ஒரு கேஸ் வந்திருக்கு. இந்த கேஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம 2 பேரும் பர்சனலா இந்த கேஸை அட்டன் பண்ணணும்னு சொல்லி கேஸ் கொடுத்தவங்க சொன்னதா ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. விக்ரம் தன்னுடைய வலது புருவத்தை உயர்த்தினான். நம்ம 2 பேரும் பர்சனலா அட்டன் பண்ணணுமா? நம்ம 2 பேர்த்து தெரிஞ்ச ஆள் யாரா இருப்பாங்க? சரி, ஓகே. உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.